வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். ஏஎல்பி ரயில்வேயோட ஏஎல்பி எக்ஸாமான சிபிடி 2ல ப்ரீவியஸ் எல்லாம் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டுக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீரீஸா பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல ஒரு கொஸ்டினை எடுத்து நான் பார்ட் ஏ அப்படின்னு கவர் பண்ணியிருந்தேன். பார்ட் ஏல 30 கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அதுல இருந்து அப்படியே கண்டினியூஸ் பார்த்தேன்னா 37வது கொஸ்டின் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன். 37வது கொஸ்டின் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஏன்னா சிபிடி ஏஎல்பி சிபிடி பொறுத்தளவுக்கு ஜென்ரல் அவேர்னன்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அதனால என்ன அப்படின்னா 37வது கொஸ்டின் தேவையில்லை. நம்ம 34வது கொஸ்டின் ஸ்ட்ரைட்டா போகலாம். 32வது கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா A and B start to work from point P towards point Q. The distance between P and Q is 9 km. B start 4 minutes after A. A on reaching Q immediately return and after walking a kilometer meet B. If A oda speed in kilometer in 10 minutes, what is B speed in kilometer per minute? என்ன டேட்டா கொடுத்துருக்கான்னு பார்த்தலாம். அதாவது A and B ரெண்டு பேராம். அவங்க B வந்து ஒரு சிட்டில இருந்து Q ஒரு சிட்டிக்கு போறாங்க. அப்ப என்ன, ரெண்டு சிட்டி இருக்கு, P ஒரு சிட்டி, Q ஒரு சிட்டி, ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் சொல்றாங்க 9 கிலோமீட்டர். ஸோ 9 கிலோமீட்டர். ஏ அண்ட் பி ரெண்டு பேருமே தான் வந்து பில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்களாம். பட் வந்து பி வந்து 4 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஏ வந்து முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடாரு. 4 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் என்னன்னா பி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சரி, இது இருக்கட்டும். இப்ப ஏ வந்து என்னன்னா இங்க ஏ வந்து ஸ்டார்ட் பண்றாரு. சரி, ஏ வந்து பில இருந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்றதுனா ஸ்ட்ரைட்டா வந்து Q வந்துட்டாராம். Q வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ரிட்டர்ன் வரலாம். ஸோ ரிட்டர்ன் வரும்போது என்னன்னா ஆஃப்டர் வாக்கிங் கிலோமீட்டர், அப்ப என்ன 1 கிலோமீட்டர் நடந்திருப்பாரு. ஸோ 1 கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல யாரை பாக்குறாருன்னா பி வந்து ஆல்ரெடி இங்க இருந்து வந்துட்டு இருக்காரு. ஏ வந்து ஆல்ரெடி Q போயிட்டு ரிட்டர்ன் பண்ணி வந்து வர்றாரு. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்னன்னா பிஏ வந்து ஏ வந்து போயிட்டு வந்தவர் மீட் பண்றதாம். இதுல நமக்கு ஏயோட வந்து ஸ்பீடை கொடுத்துட்டாங்க, பியோட ஸ்பீடு வந்து கேட்டிருக்காங்க. ஏயோட ஸ்பீட் என்ன சொல்றாங்க, 10 மினிட்ஸ்ல வந்து 1 கிலோமீட்டர் போகணும்னு சொல்றாங்களே. அப்ப என்ன மீனிங், 10 நிமிஷத்துல வந்து 1 கிலோமீட்டர் வந்து போறான்னா மொத்தம் வந்து 9 கிலோமீட்டர். அப்ப என்ன 9 கிலோமீட்டர் போறதுக்கு 1 × 9 போடும். அப்ப 9 வரும். அப்ப 90 மினிட்ஸ்ல என்ன பண்ணுவாருன்னா இந்த 9 கிலோமீட்டர் வந்து ஏ வந்து ரீச் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் என்னன்னா திரும்பி வந்து என்னன்னா கொஞ்சம் வராதுல, 1 கிலோமீட்டர் வந்து திரும்பி வராதுல. அதாவது 1 கிலோமீட்டருக்கு வந்து 10 மினிட்ஸ்ல, அப்ப என்ன இங்க வந்து ஒரு 10 மினிட்ஸ். அதாவது என்ன சொல்ல வரணும், ஏ வந்து டோட்டலா மொத்தமா வந்து எவ்வளவு தூரம் வந்து வாக் பண்ணிருப்பார் அப்படின்னு பாத்துட்டோம். அதாவது வாக் பண்ணிருப்பா மீன்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல அவர் இந்த பில இருந்து வந்து கியூக்கு வராரு. இதுக்கு வந்து அவருக்கு வந்து 90 நிமிஷம் ஆகுது. அகைன் திரும்பி வந்துனா ஒரு தூரம் வராரு, 1 கிலோமீட்டர் வராரு, அதுக்கு வந்து 10 நிமிஷம். அப்ப டோட்டலா பார்த்தா 90 பிளஸ் வந்து 10, மொத்தமா பார்த்தா 100 மினிட்ஸ் என்ன பண்ணிருக்காருன்னா வாக் பண்ணிருக்காரு. இப்ப ஏ வந்து 100 நிமிஷம் வாக் பண்ணிருக்காருன்னா பி வந்து எவ்வளவு தூரம் வாக் பண்ணிருப்பாரு யோசிச்சு பாருங்களேன். பி 4 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஏ ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து பி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப என்ன மொத்தமா வந்து ஏ வந்து 100 நிமிஷம் போயிருக்காருன்னா அதுல ஒரு 4 நிமிஷத்தை கழிச்சலாம். ஏன்னா 4 நிமிஷம் யாருக்கு வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக்கு வராது. அப்ப பிக்கு எவ்வளவுதான் வரும் அப்படின்னு 100ல 4 போச்சுன்னா 96 நிமிஷம் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா இவர் வந்து ஒர்க் பண்ணிருப்பாரு. எதுக்கு நான் இதை வந்து 96 நிமிஷம் அப்படின்னு சொல்றேன்னா இங்க நல்லா வந்து புரிஞ்சுக்குங்க. ஏ வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு கியூ போயிட்டு மறுபடியும் நடந்து வராருன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 நிமிஷம் மட்டும்தான் வந்து பி வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாரு. பட் 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பியும் வந்து நடக்க ஆரம்பிச்சிருவார்ல. அதாவது ரெண்டு பேருக்கு டைம் சேமா தானே இருக்க போகுது. இவர் வந்து 100 நிமிஷம் நடக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அதே நிமிஷம் தான் இவரும் நடக்க போறாரு. பட் இவர் வந்து ஃபாஸ்டா நடக்கிறாரு, ஏ வந்து ஃபாஸ்டா நடக்கிறாரு, பி வந்து ஸ்லோவா நடக்கிறாரு. அதனால என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஏ நடந்து போயிட்டு திரும்பி வர்றது வரைக்கும் பி நடந்து வந்துட்டு தான் இருப்பாரு. பட் என்ன அப்படின்னு பார்த்தா மீட் பண்ற இடம் வந்து ஏ வந்து ரீச் ஆகணும்னு சொல்றாங்க. அதனால என்ன பண்றேன்னா இவர் எவ்வளவு தூரம் வந்து ஏ எவ்வளவு தூரம் வந்து நடந்து வந்திருக்காரோ அதே டைம் தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா பி நடந்து வந்திருப்பாரு. பட் அதுல 4 நிமிஷம் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்கே சொல்லிட்டாங்க பி வந்து 4 நிமிஷம் அப்புறம் தான் ஏக்கு அப்புறம் தான் வந்து 4 நிமிஷம் கழிச்சு ஸ்டார்ட் பண்றதுனால அதை கழிச்சுட்டா பி மொத்தமா வந்து அவன் வாக் பண்ற டைம் பார்த்தா 96 மினிட். நம்மளுக்கு கேள்வி வந்து பியோட ஸ்பீட் வந்து கேட்டிருக்காங்க. எந்த ஒரு இதோட ஸ்பீட் கேட்டாலும் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். நம்மளுக்கு பியோட வந்து டைம் எவ்வளவு தூரம் நடப்பாருன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அவர் எவ்வளவு தூரம் வந்து அந்த கவர் பண்ற டிஸ்டன்ஸ் அது தெரிஞ்சா போதும், அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தேவை அப்படின்னா முதல்ல பாருங்க, அதாவது மொத்தமா 9 கிலோமீட்டர் பில இருந்து கியூ. ஆனா பி வந்து எவ்வளவு தூரம் நடப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் தான் நடப்பாரு. ஏன் 8 கிலோமீட்டர் நடப்பாருன்னா முதல்ல ஏ வந்து பில இருந்து கியூ போயிட்டு திரும்பி வந்து 1 கிலோமீட்டர் வரும்போது தான் மீட் பண்றாருன்னா இந்த 1 கிலோமீட்டர் வந்து பி வந்து நடக்க மாட்டாரு. வெறும் 8 கிலோமீட்டர் மட்டும் தான் நடந்திருக்காரு. அந்த 8 கிலோமீட்டருக்கு தான் அவருக்கு டைம் எவ்வளவு எடுக்கணும், இந்த 96 வந்து நிமிஷம் இருக்குது. அப்ப என்னன்னா ஒரு டிஸ்டன்ஸ் வந்து 8 கிலோமீட்டர் தான், டைம் பார்த்தோன்னா 96. நமக்கு கேள்வியே வந்து கிலோமீட்டர் பெர் மினிட் சொன்னதுனால அப்படியே வச்சுக்கலாம். 8 கிலோமீட்டர், இது வந்து 96 வந்து மினிட். இதை 8ஆல அழிச்சோம் அப்படின்னா 12ன்னு வரும். அப்போ 1/12 அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி வரும். அடுத்து போயிடலாம். 33 கொஸ்டின்ஸ் பார்த்தா ரீசனிங்ல பிளட் ரிலேஷன் வந்து கேட்டுக்காம ஸ்ட்ரைட்டா வந்து கொஸ்டின் என்ன கேட்டுருக்கோங்களோ அதை பார்த்தலாம். இடத்துல ஆஷ் வச்சு சொல்றாங்க. ஆஷுக்கான என்ன மீனிங்கா, ஏ இஸ் த பிரதரா பி சொல்றாங்க. அப்ப என்ன இடத்துல ஆறு தான் வந்து பிரதர். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன் இது போட்டுக்கிறேன்.
ஆனா எஸ்க்கு வந்து என்னன்னா என்ன ஜெண்டர்னு சொல்லல. அவங்க சொல்றது வந்து இந்த இது வந்து பிரதர் அப்படின்னு தான் சொல்றாங்க. பிக்கு ஏ வந்து பிரதர். இப்ப எஸ்க்கு ஆர் வந்து பிரதர், அவ்வளவுதான். அடுத்து வந்து என்ன ஸ்டார் சொல்றாங்க. ஸ்டாருக்கான இது என்னவா, ஏ இஸ் அ மதர் ஆஃப் பின்னு சொல்றாங்க. அப்ப என்ன மீனிங், இந்த இடத்துல வந்து கியூ அவங்க தான் வந்து மதர். ஸோ கியூ வந்து மதர்னால இந்த இது போட்டுக்கிறேன். அடுத்து வந்து டாலர் சிம்பிள். டாலர் என்ன சொல்றாங்க, ஏ இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் பின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பி தான் வந்து இந்த கியூக்கு வந்து ஹஸ்பண்ட். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி போட்டுறேன். நம்மளுக்கு கேள்வி வந்து நமக்கு கேள்வி வந்து டைரக்டா கொடுக்காம இந்த 4 ஆப்ஷனையும் வந்து நான் செக் பண்ணணும். முதல் ஆப்ஷன் பாருங்க, பி இஸ் த ஃபாதர் ஆஃப் எஸ் சொல்றாங்க. அப்ப என்ன, எஸ்க்கு வந்து ஃபாதர் வந்து பி. இங்க பாருங்க, இவங்க 2 பேரும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல ஆறு வந்து என்னன்னா கியூக்கு பிறந்தோம்னு சொல்லும் போது அப்ப என்ன எஸ்மே வந்து என்னன்னா கியூக்கு தான் பிறந்திருப்பாங்க. கியூவோட வந்து என்னன்னா கணவர் தான் பினால கரெக்டா தான் இருக்கு. அடுத்த ஆப்ஷன்ல பி இஸ் அ பிரதர் இன் லவ் ஆஃப் வந்து எஸ் சொல்றாங்க. ஆக்சுவலி வந்து பி இவங்க 2 பேரோட வந்துன்னா அப்பா, அதனால வந்து இது வராது. அடுத்து பி இஸ் அ சன் ஆஃப் எஸ், இதுவும் வராது. பி இஸ் அ பிரதர் ஆஃப் எஸ், இதுவும் வராது. சிம்பிளா தான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அடுத்து போயிடலாம். 34th பார்த்தா, வாட் இஸ் த ஆங்கிள் பெட்வீன் ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் அட் half past 2? இந்த கொஸ்டின்ல க்ளூவே வந்து இந்த half past 2 இதுதான். அது என்னன்னா 2:30, அதாவது 2 இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு கிளாக் இருக்குன்னா கிளாக்ல 2 இருக்கு பாத்தீங்களா, 2க்கு அப்புறம் வந்து half, அதாவது அந்த மினிட் ஹேண்ட் வந்துன்னா பாதி தூரம் கடந்துருச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் பாஸ்ட், half past 2. அப்ப 2 அந்த பாதி தூரம் கடந்தது வந்து 30, அப்ப 2:30 அப்படின்னு வரும். இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா ஆங்கிள் வந்து கண்டுபிடிச்சலாம். ஆங்கிளுக்கான ஃபார்முலா என்ன, θ is equal to 30h minus 11/2 minute அப்படின்னு வரும். இதுல h வந்து என்ன, ஹவர்ஸ் வந்து 2 hours, மினிட் என்ன 30 minutes. அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். 30 இன்ட்டு 2 போடுவோம், மைனஸ் 11/2 இன்ட்டு மினிட் வந்து 30. ஸோ இப்போ 2ஆல அடிச்சோம்னா 15ன்னு வரும். இது வரனா 60 அப்படின்னு வரும். 11 15ஆல மல்டிப்ளை பண்ணா 165. இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ் வந்து 105. இந்த இது போடுறதுக்கான ரீசனே வந்து மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ் வந்து எடுத்துக்க கூடாது. ஏன்னா நம்மளோட கிளாக்ல வந்து மைனஸ் அப்படின்னு கிடையாதுனால 105 டிகிரி தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஆன்சர் ஏல இருக்கு. அடுத்து போயிடலாம். 35th கொஸ்டின், கிளாசிக்கல் டான்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே. அதனால என்ன இந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, விட்டுலாம். 36 வந்து போயிடலாம். If 36 joule of work is done in moving a charge Q across 8 pole, find Q in coulombs. இது ஒன்றும் கிடையாது, ஒர்க் டன் சொல்லிட்டு வந்துன்னா ஒரு ஃபார்முலா இருக்கும். நார்மலா பிசிக்ஸ்ல ஒர்க் டவுனுக்கான ஃபார்முலா என்ன சொல்லுவேன்னா, ஏதோ ஒரு பொருள், அந்த பொருளை வந்துன்னா டிஸ்பிளேஸ் பண்றதுக்கு நான் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறனோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம், அதுதான் வந்து ஒர்க் டன். தமிழ்ல என்ன சொல்லுவோம், வேலைன்னு சொல்லுவோம். அதாவது பிசிக்ஸ்ல வேலை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு பொருளை வந்து நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும், இந்த சேஞ்ச் பண்றதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறனோ அதை நான் மல்டிப்ளை பண்ணா நான் பார்த்தா வேலையை கண்டுபிடிச்சலாம். இதே அவங்க எதுல சொல்றாங்கன்னா சார்ஜ் சொல்றாங்க, அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்ல வந்து சொல்றாங்க. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்ல வந்து ஒர்க் டன் சொல்றாங்க. அதே தான் ஒர்க் டன் டபிள்யூ சீக்கல். இந்த இடத்துல ஃபார்முலா எப்படி இருக்கும், டபிள்யூ சீக்வல் டு எஃப் இன்டு டி இருக்கும். அதே இதை வந்து டபிள்யூ நான் ஃபோர்ஸுக்கு பதிலாக என்ன சொன்னேன்னா சார்ஜ் கியூ அப்படின்னு எடுத்துக்கிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக என்ன எடுத்துனா வோல்டேஜ் எடுத்திருக்கேன். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதுதான் வந்துன்னா 8 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே ஃபார்முலாவை நம்ம அந்த எலக்ட்ரிக் கரண்ட்னால ட்ரிகர் பண்ணி வந்து இந்த மாதிரி பார்த்திருக்கோம். இல்லை நமக்கு கேள்வி வந்து கியூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ கியூ தான் வேணும் அப்படின்னா டபிள்யூ பை வி. டபிள்யூ ஒர்க் டன் வந்துன்னா 36 ஜூல். ஒர்க்கு எனர்ஜி இது எல்லாமே வந்துன்னா அதோட எஸ்ஐ யூனிட் வந்துன்னா ஜூல் தான். ஆனால் ஒர்க் அவுட் வந்து 36 இருக்கட்டும். கீழே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ், வோல்டேஜோடது வந்து 8 வோல்ட்ஸ் வராங்க. அப்போ 8 8:36 அடிச்சோம் அப்படின்னா 4.5 அப்படின்னு வரும். அதுல கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. ஞாபகத்துல வச்சுக்கேன், ஏஎல்பி சிபிடியை பொறுத்தளவுக்கு பிசிக்ஸ் தான் வந்து மெஜாரிட்டி கொஸ்டின். பிசிக்ஸ்ல தியரிட்டிக்கல் பேஸ்ட் வந்து கொஸ்டின் வராது. எல்லாமே என்ன ஃபார்முலாவை அப்ளை பண்ணி வந்து ஒரு மேத் சால்வ் பண்ற கொஸ்டின் மாதிரி தான் கேட்கறதுனால நீங்க ஃபண்டமெண்டலா ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபார்முலா பேஸ்ட் வந்து நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. சரி, அடுத்து போயிடலாம். 37th கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா, பைப் ஏ கேன் ஃபில் எ டேங்க் இன் 6 hours. பைப் பி கேன் எம்டி இன் வந்து 15 hours. Both the pipe are open together and tank will be filled in how many hours? இது என்ன டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடா வந்துன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த 2 பைப்புக்கான வந்து எல்சிஎம் பார்த்தலாம். பைப் ஏ, பைப் பி. பைப் வந்துன்னா ஏ வந்துன்னா 6 மணி நேரத்துல ஃபில் பண்ணலாம். பைப் பி வந்துன்னா 15 மணி நேரத்துல வந்துன்னா எம்டி பண்ணலாம். 2க்கு 6க்கும் 15க்கு எல்சிஎம் பார்த்தோம்னா 30 அப்படின்னு வரும். ஸோ 30 நம்ம 15 எடுக்கலாம். இப்போ 6 வந்து எதனால மல்டிப்ளை பண்ணா 30 வரும், 5ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 15 பார்த்தோம்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணலாம். என்ன மீனிங்னா ஒரு டேங்க் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த டேங்கோட கொள்ளளவு தான் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த 30 லிட்டர். இப்போ ஏ வந்து 6 மணி நேரம் எடுக்குது, பி வந்து 15 மணி நேரம் எடுக்கணும். 1 ஹவர்ல வந்து
இது 5 லிட்டரை வந்து நான் ஃபில் பண்ணாதான் வந்து அந்த ஃபுல் டேங்கை வந்து 6 மணி நேரத்துல 30 லிட்டர் ஃபில் பண்ணும். அதே மாதிரிதான் வந்து பி 1 ஹவர்ல வந்து 2 லிட்டர் வெளியே அனுப்புனாதான் வந்து 15 மணி நேரத்துல மொத்த லிட்டரா 30 லிட்டர் வெளியே அனுப்பும். இப்ப நம்மளுக்கு கேள்வி என்ன சொல்றாங்கன்னா 2 பைப்புமே வந்துன்னா ஓப்பன் டுகெதர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க நல்லா பாருங்களேன், 1 மணி நேரத்துல வந்துன்னா ஏ பைப் வந்து என்னன்னா 5 லிட்டர் வந்து ஃபில் பண்ணுவோம், டேங்க்ல ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். அதே டைம் வந்து நம்ம 2 லிட்டர் என்ன பண்ணணும்னா இந்த பைப்பை வந்து வெளியே அனுப்பும். இப்ப மிச்சம் அதாவது இந்த 5 லிட்டர்ல இந்த 2 லிட்டர் வந்து வெளியே அனுப்பிடுச்சோம். மிச்சம் எத்தனை லிட்டர் வந்து அந்த டேங்க்ல வந்துன்னா சேவ் ஆகும், அதாவது அந்த இடத்துல கிடக்கும், அதாவது அந்த டேங்க்ல இருக்கணும். 3 லிட்டர் வந்துன்னா அந்த டேங்க்ல கடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் வந்து 3 லிட்டர் வந்து என்னன்னா அந்த டேங்க்ல வந்து கடந்துட்டே இருக்கும். இப்ப மொத்தமா அந்த டேங்கோட வந்து கொள்ளளவு 30 லிட்டர் வந்து நிரம்ப இருக்கு, எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த 30 லிட்டர் 1 மணி நேரத்துல வந்து என்னன்னா 3 லிட்டர் சேவ் ஆனா அதால அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 10 வரும். அதாவது 10 ஹவர்ஸ்ல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இந்த 30 லிட்டர் கொள்ளளவுக்கு வந்து அந்த டேங்கை வந்து ஃபில் பண்ணிடும். ஈவன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா பைப்பி வந்து என்னன்னா ஒரு 2 லிட்டர் வந்துன்னா வெளியே வந்து ரிலீஸ் பண்ணாலுமே சரி பைப்பே வந்துன்னா ஃபில் பண்ணிடும். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 38 கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, இஃப் half a liter of hot water at 90 degrees Celsius is mixed with 3.5 liter of cold water at 10 degrees Celsius, find the final equilibrium temperature if no heat is lost. இந்த கொஸ்டின்ல இம்பார்ட்டன்ட் வந்து ஈக்குலிபிரியம் சொல்றாங்கல்ல, இந்த ஈக்குலிபிரியம் சொல்லிட்டாவே வந்து இதுக்கான பிரின்சிபல் நம்ம தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அது என்ன பிரின்சிபல் கேட்டீங்கன்னா, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண 2 பிரின்சிபல். ஒன்னு ஹீட் டிரான்ஸ்ஃபருக்கான பிரின்சிபல் வந்து தெரியணும், ஹீட் டிரான்ஸ்ஃபருக்கான ஒரு ஃபார்முலா இருக்கும் அது தெரியணும். அதோட சேர்த்து வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம் சொல்லுவாங்க. ஸோ தெர்மல் ஈக்குலிபிரியம் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் ஆர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆனா மட்டும் தான் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண முடியும். முதல்ல வந்து தெர்மல் ஈக்குலிபிரியத்தை நான் சொல்லிடுறேன். அதாவது நம்ம வீட்டுல வந்துன்னா சுடுதண்ணி வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஒரு ஹாட் வாட்டர் வந்து நம்ம வந்து குளிக்கிறதுக்காக வைக்கிறோம். ரொம்ப வந்துன்னா வின்டர் டைம், ரொம்ப குளிர்காலம், டிசம்பர் மாசம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப வந்து நார்மலா பச்சை தண்ணி வந்துன்னா பயங்கர கோல்டா இருக்கும். அந்த கோல்டு வாட்டரை நம்ம ஹாட் வாட்டரோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு நார்மல் டெம்பரேச்சர்ல வந்து அந்த தண்ணி வரும் பாத்தீங்களா. அந்த நார்மல் டெம்பரேச்சருக்கு, அதாவது ஹாட் வாட்டர் ரொம்ப ஹாட்டா இருக்கிற வாட்டரையும் ரொம்ப கோல்டா இருக்கிற வாட்டரையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு நார்மலான டெம்பரேச்சர்ல வந்து தண்ணி வரும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்குலிபிரியம். ஈக்குலிபிரியம்னாவே சமன் அர்த்தம். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த ஹாட் வாட்டர்ல இருக்க ஹீட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஹீட் வந்து லாஸ்ட் ஆகும். இந்த கோல்டு வாட்டர் என்ன பண்ணும், அந்த லாஸ்டான ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். அதனாலதான் வந்து என்னன்னா அந்த நார்மலான வந்து டெம்பரேச்சருக்கு ரெண்டும் வந்து ஈக்குவலா வர்றதுக்கான ரீசன். அப்ப என்ன சொல்லலாம்னா இந்த ஹாட் வாட்டர், அந்த ஹாட் வாட்டர் வந்து ஹீட்டை வந்து லாஸ் பண்ணணும். லாஸ் பண்ணாதான் வந்து என்னன்னா அந்த ஈக்குவல் டெம்பரேச்சர் வர முடியும். அதே மாதிரி வந்து கோல்டு வாட்டர் இருக்குல்ல, அந்த கோல்டு வாட்டர் என்ன பண்ணணும், ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். அப்பதான் அதனால வந்து என்ன பண்ண இந்த நார்மல் டெம்பரேச்சருக்கு வர முடியும். இது ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்குவல்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து தெர்மல் ஈக்குலிபிரியத்தோட பிரின்சிபல். இல்ல இன்னொரு பிரின்சிபல்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருக்குல்ல. ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஒண்ணு கிடைங்க பாருங்களேன். ஹாட் வாட்டர் ஹீட்டை வந்து லாஸ் பண்ணுது. அந்த ஹீட் லாஸ் எங்க போகுது, கோல்டு வாட்டர். அப்ப டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுக்குதான் என்ன ஃபார்முலா, ஹீட் டிரான்ஸ்ஃபருக்கு வந்து சிம்பிள் கியூ சொல்லுவாங்க. ஈக்குவல் டு எம் இன்ட்டு சி இன்ட்டு டெல்டா டி சொல்லுவாங்க. எம் மீன்ஸ் வந்துன்னா மாஸ், சி மீன்ஸ் வந்துன்னா ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க. டெல்டா டி வந்துன்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது. இப்போ ரெண்டுக்குமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஹீட் டிரான்ஸ்ஃபருக்குனால ரெண்டுமே கியூ. அந்த கியூக்கானது எம் இன்ட்டு சி இன்ட்டு டெல்டா டி வரும். இங்கேயும் எம் இன்ட்டு சி இன்ட்டு வந்து டெல்டா டி. அதாவது ஹாட் வாட்டருக்கான ஹீட் டிரான்ஸ்ஃபர், இது கோல்டு வாட்டருக்கான ஹீட் டிரான்ஸ்ஃபர். இப்போ எம் மீன்ஸ் என்ன, நான் மாஸ்ன்னு சொன்னேன். மாஸ் இங்க பாருங்களேன், அதாவது ½ லிட்டர் ஆஃப் ஹாட் வாட்டர் சொல்றாங்க. அப்ப இது எவ்வளவு வந்து ½ லிட்டர்னா 0.5 லிட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கோல்டு வாட்டர் வந்து 3.5 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 3.5 வந்து லிட்டர். இதுதான் வந்து மாஸ் ரேட்டா. அடுத்து வந்து சி மீன்ஸ் வந்து ஸ்பெசிபிக் வந்து ஹீட் கெப்பாசிட்டி இதுல கொடுக்காதனால அதை நம்ம வந்து ரெண்டு சைடு இருக்கனால எலிமினேட் பண்ணலாம். அடுத்து டெல்டா டி, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மாசுக்கானது என்னன்னா 0.5 பவர் வந்து ஹாட்டு, கோல்டுக்கு பார்த்தோம் 3.5 இன்ட்டு டெல்டா டி அப்படின்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது. அதாவது ஹாட் வாட்டர் 90 டிகிரி வந்து செல்சியஸ்ல இருந்தது, எதுக்கு வரணும், தெர்மல் ஈக்குலிபிரியம் டெம்பரேச்சர் வரும். அந்த தெர்மல் ஈக்குலிபிரியத்துக்கு என்ன சிம்பிள் டி. அப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா அது 90ல இருந்து மைனஸ் டிக்கு வரணும். இது வந்து வரும்போதுதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த நார்மல் டெம்பரேச்சர் வந்து அடைய முடியும் ரைட்டா. அது ஈக்குவலன் டு இந்த சைடு ஹாட் வாட்டர், இந்த சைடு கோல்டு வாட்டர் என்னன்னா அதை அப்சர்வ் பண்ணுது. அப்ப என்ன மீனிங் கேட்டீங்கன்னா இது வந்து நார்மலா 10 டிகிரி செல்சியஸ்ல இருந்தது, அதாவது ஒரு தெர்மல் ஈக்குலிபிரியத்துல இருந்து 10 டிகிரி கழிக்கணும். அப்பதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து சேமா இருக்கும். 0.5 இன்ட்டு 90 போட்டா 45 மைனஸ் 0.5 டி ஈக்குவலன் டு 3.5 டி மைனஸ் 3.5 10ஆல போட்டா 35 வரும். என்ன பண்ணிக்கலாம்னா டி எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த சைடு அப்ப 45 இருக்கும், இங்கிட்ட ஒரு 35 வந்துடட்டும். சரி 3.5 இருக்கு டி பிளஸ் வந்து 0.5 டின்னு வரும். அப்ப மொத்தமா கூட்டினோம்னா 4D
அதே மாதிரி இந்த சைடு கூட்டினோம்னா 80 வரும். இப்போ நம்மளுக்கு டி தான் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா 80 டிவைடட் பை 4. இதை 4ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 20 அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கீழே இருக்கு. சரி, அடுத்து போயிடலாம். 39th கொஸ்டின் பார்த்தா வென் டயக்ராம் வச்சு வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்கறாங்க அப்படின்னா how many student fail in all 3 exam. அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பாஸ் ஆன ஸ்டூடெண்ட் 3 எக்ஸாம், இங்கிலீஷ், சயின்ஸ் அண்ட் வந்து மேத்ஸ் வராங்க. ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட் கேட்கறாங்க. அப்ப பாஸ் ஆன ஸ்டூடெண்ட் மொத்தம் வந்துன்னா 60 பேரும். பாஸ் ஆன ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் கூட்டி அந்த டோட்டல் இருந்து கழிச்சு விட்டா அதுதான் ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த 15, 8, 15 இருக்க எல்லாத்தையுமே கூட்டணும். 15 + 8 11 6 + 5 + 3 + வந்து 9. இது எல்லாத்தையும் கூட்டினா 57 வரும். மொத்த டோட்டல் வந்து 60. 60ல 57 போச்சுன்னா 3. அப்ப 3 தான் வந்து ஃபெயிலான ஸ்டூடெண்டா இருப்பாங்க. ரீசனிங் வந்து சிம்பிள் தான், ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்க. அடுத்து 40th கொஸ்டின் பார்த்தா ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன். ஸ்டேட்மெண்ட்ல as income increases car become more affordable. ஓகே, இன்கம் வந்து மக்கள் கிட்ட வந்து என்னன்னா வருமானம் வந்துச்சுன்னா அப்ப ஈஸியா நிறைய பேர் வந்து கார் வாங்க முடியும். அஃபோர்டபுள் அப்படின்னா எல்லாராலும் வாங்க முடியும்னு அர்த்தம். கன்க்ளூஷன் பாருங்களேன். கன்க்ளூஷன் ஒன்று என்ன சொல்றாங்க, கிரேட்டர் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி கார் ஆர் நோ வந்து சீப்பர் தென் தே வேற ஜெனரேஷன் ஆகும். இந்த இடத்துல வந்து டெக்னாலஜி பத்தி எதுவுமே பேசல. ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால கன்க்ளூஷன் எடுக்க முடியாது. அதனால வந்து இது ஹோல்ல வச்சுக்கலாம். கன்க்ளூஷன் 2 பாருங்க, கார் வில் பிகம் வந்து சோ நியூமரஸ் தட் நியூ ஃபியூச்சர் டெக்னாலஜி வில் சால்வ் த டிராபிக் ப்ராப்ளம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்மெண்ட். அதான் டெக்னாலஜியே வந்து கிடையாது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஃபியூச்சர்ல என்ன வேணா சேஞ்ச் ஆகலாம். அதனால என்ன கன்க்ளூஷன் 1 and 2 ரெண்டுமே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்மளால எடுக்க முடியாதனால ஆன்சர் வந்து நெய்தர் ஒன் நாட் டூ வந்து ஃபாலோ ஆகும். அடுத்து போயிடலாம். ஸோ 47வது கொஸ்டின் வந்து பார்க்க தேவையில்ல, ஏன்னா ஃபோக் ஆன்சர் ஸ்ட்ராட்டஜிக்கே கேட்க மாட்டாங்க. அடுத்து 42nd கொஸ்டின் பார்த்தா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிசிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. வாட் இஸ் அ ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் சாலிட் ஆஃப் மாஸ் 50 கிராம் which when fully immersed in water weight 10 கிராம். முதல்ல அந்த கொஸ்டினை வந்து புரிஞ்சுக்கலாம். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சாலினா என்ன, சும்மா ஒரு செங்கக்கல் எடுத்துக்கலாம். அந்த செங்கக்கல்லோட வந்துன்னா மாஸ் வந்து 50 கிராமா இருக்கும். அந்த செங்கங்கள்ல நான் தண்ணிக்குள்ள வந்துன்னா இம்மர்ஸ்னா முக்கிறதுனால வந்து என்னன்னா அதோட வெயிட் வந்து 10 கிராமா மாறுதாம். அப்படி மாறுச்சுன்னா ரிலேட்டிவ் டென்சிட்டினா என்ன சொல்லுவோம். ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டி மீன்ஸ் வந்து நம்ம டென்சிட்டி ஆஃப் எதை பார்க்கணும். ஸோ டென்சிட்டி ஆஃப் வந்து சாலிட். ஏன்னா ரிலேட்டிவ் சொல்லும் போது ரெண்டு கம்பேர் பண்றாங்க. டென்சிட்டி ஆஃப் சாலிட் டிவைடட் பை வந்து டென்சிட்டி ஆஃப், ஸோ டென்சிட்டி ஆஃப் என்ன பார்க்கணும், வாட்டர் பார்க்கணும். ஸோ இதான் வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து கண்டுபிடிக்கிறது. இந்த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் ஆல்வேஸ் வந்து சேம் சொல்லுவாங்க. அதாவது வாட்டர்ல எவ்வளவு டென்ஸ் இருக்கும் அப்படின்னா 1 கிராம் பை வந்து சிசின்னு சொல்லுவாங்க. சிசி மீன்ஸ் வந்து கியூபிக் வந்து சென்டிமீட்டர். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வாட்டரோட டென்சிட்டி எப்போதுமே வந்து 1 கிராம் பை வந்து சிசி. சிசினா கியூபிக் சென்டிமீட்டர். அதாவது 1 கியூபிக் சென்டிமீட்டர் ஆஃப் வந்து வாட்டரை எடுத்து பார்த்தா அது எவ்வளவு வந்து வெயிட் இருக்குன்னா 1 கிராமுக்கு வந்து ஈக்குவலண்டா இருக்கு. அதாவது 1 கியூபிக் சென்டிமீட்டர் ஆஃப் வாட்டர் ஈக்குவலன்ட் வந்து 1 கிராம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சாலிட் அந்த செங்கல் சொன்னோம் பார்த்தீங்கன்னா அதோட டென்சிட்டியை கண்டுபிடிக்கணும். நார்மல் டென்சிட்டிக்கு ஃபார்முலா என்ன, மாஸ் டிவைடட் பை வால்யூம் சொல்லுவோம். அந்த சாலிடோட வந்து அதாவது செங்கக்கல்லோட மாஸ் வந்து கொடுத்தாங்க, அப்ப 50 வந்து போட்டுடலாம். பட் நம்மளுக்கு வால்யூம் வந்து தெரியாது, வால்யூம் கண்டுபிடிக்கணும். இப்ப வந்து சாலிட் அதாவது அந்த செங்கல், அந்த சாலிடோட வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, முதல்ல வந்துன்னா அந்த சாலிட் எடுத்தோம். அந்த சாலிட் வந்து நார்மலா இருக்கும்போது அது வந்துன்னா 50 கிராம் வந்துன்னா 50 கிராம் வந்துன்னா இடம் இருந்தது. அதே இது வாட்டருக்குள்ள வந்துன்னா முக்கும் போது அது எவ்வளவு மாறுதான், 10 மாறுதான். அப்ப எந்த இடத்துல எவ்வளவு குறைஞ்சிருச்சுக்கு பாருங்களேன். அதாவது என்ன 40 கிராம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. எதனால, இந்த வாட்டருக்குள்ள வந்து முக்கிறதுனால. இப்ப என்ன சொல்லலாம்னா, இந்த சாலிட் வந்து வெயிட்டை வந்து லாஸ் பண்ணிச்சு. ஸோ லாஸ் ஆஃப் வெயிட் அந்த சாலிட் தான் என்ன அப்படின்னா 40 கிராம். இதை எதோட ஈக்குவலன்ட் பண்ணலாம்னு சொல்லுவாங்கன்னா, அதாவது ஆர்கிமிடிஸ் வந்து ஒரு பிரின்சிபல் இருக்கும். அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு இடத்துல வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுதுன்னா அது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்குன்னா, எதனால அந்த வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆசோ அதோட வால்யூமுக்கு வந்துன்னா ஈக்குவலண்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த பிரின்சிபல் தான் என்ன, ஆர்கிமிடிஸ் வந்து பிரின்சிபல். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்காக வந்து சொல்றேன். ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் வந்து இது எப்படி நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா, ஒரு தண்ணி பானை இருக்கு. இந்த தண்ணி பானைக்குள்ள நம்ம கை போடும்போது கை வந்து உள்ள கொண்டு போகும்போது என்னன்னா தண்ணி வந்து மேல வரும் பாத்தீங்கன்னா. ஆறு வந்து இந்த பம்பு செட் எல்லாம் வந்து குளிக்கும் போது பம்பு செட்ல ஃபுல்லா வந்து தொட்டில தண்ணி இருக்கும்போது நம்ம உள்ள இறங்குறோம்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து சிந்தும். இப்ப இந்த ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் படி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க உள்ள இறங்குறதோட உங்களோட வால்யூம் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். தியரிட்டிக்கலா கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, எவ்வளவு வாட்டர் நீங்க உள்ள இறங்கினா எவ்வளவு வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆச்சோ வெளியே போச்சோ அந்த எல்லாத்தையும் நீங்க அந்த வால்யூமை எடுத்தீங்கன்னா அது ஈக்குவலன் டு வந்துன்னா உங்களுக்கு வால்யூமுக்கு ஈக்குவலன் சொல்லுவாரு. அதாவது இந்த கொஸ்டின்ல வாட்டர் வந்து எவ்வளவு டிஸ்பிளேஸ் மீன்ஸ் வந்து இங்க பாருங்களேன், இந்த லாஸ் ஆஃப் வெயிட் நார்மலா ஒரு சாலிட் வந்து 50 கிராம் வந்தது.
அந்த வாட்டருக்குள்ள வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா 10 கிராமா மாறுது. அப்ப 40 கிராம் என்ன ஆகுது அப்படின்னா லாஸ் ஆகுது. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்பிளேஸ் ஆகுறது. அதுதான் வந்து 40 கிராம். இப்ப இந்த 40 கிராம் எதோட வால்யூம் ஆஃப் சாரி ஈக்குவல். அப்ப இது வந்து 40. இது எதுக்காக இந்த 40 வந்து நான் கண்டுபிடிக்கிறேன், நம்மளுக்கு வந்து இந்த வால்யூம் வந்து தேவை. அதுக்காக கண்டுபிடிக்கிறேன். இப்ப என்ன 50 வந்துனா 40. இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 5/4. அப்ப 1.25 வரும். இப்ப நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு என்ன இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி டென்சிட்டி ஆஃப் த சாலிட் பார்த்தோம்னா 1.25 டிவைட் பை வந்து டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1. அதனால என்ன வரும் 1.25 தான் வரும். ஆன்சர் எங்க இருக்குன்னா B-ல இருக்கு. அடுத்து போயிடலாம். 43rd கொஸ்டின் பார்த்தா -100°C ஈக்குவல் டு டாஸ் ஃபாரன்ஹீட். செல்சியஸை ஃபாரன்ஹீட்ல மாத்துறதுக்கான அந்த ஈக்குவேஷன் அது ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். வச்சு ஆன்சர் பண்ணலாம். ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணிக்கங்க. இப்போ ஃபாரன்ஹீட் கேட்குறாங்க, செல்சியஸை கொடுத்து ஃபாரன்ஹீட் கேட்குறாங்க. அதுக்கு ஃபார்முலா என்ன C × 9/5 பிளஸ் வந்து 32. இதுக்கு ஷார்ட்கட்ஸ் என்ன 32 வயசுல 95°C வந்துனா வந்துருச்சு. அதாவது இந்த 9/5 இருக்குல்ல அது 95 அப்படின்னு வச்சுக்கோங்க. 32 வயசுல 95° வந்து செல்சியஸ் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு காய்ச்சல் இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமானது. சும்மா ஒரு ஷார்ட்கட்காக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப கெல்வின் வந்து கேக்குறாங்க, அதாவது செல்சியஸை கொடுத்து கெல்வின் கேக்குறாங்க. இது ரொம்ப சிம்பிள். செல்சியஸ் பிளஸ் வந்து 273.15 இதை ஆட் பண்ணா போதும் கண்டுபிடிச்சலாம். இதை வச்சு இப்ப வந்து என்னன்னா ஃபாரன்ஹீட்ட கொடுத்துட்டு செல்சியஸ் கேட்கறாங்கன்னா இதை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே இது கெல்வினை கொடுத்துட்டு வந்து செல்சியஸ் கேட்கறாங்கன்னா அதை அப்படியே வந்து மாத்திக்கலாம். இந்த ரெண்டு இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இப்ப கேள்வி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்சியஸை கொடுத்துட்டு ஃபாரன்ஹீட்ல கேட்கறாங்க. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் இது வந்து அப்படியே கொடுக்க வேண்டியதுதான். ஃபாரன்ஹீட் வந்து நம்ம வேணும் அப்படின்னா செல்சியஸ் மைனஸ் வந்து 100 இன்ட்டு 9/5 பிளஸ் வந்து 32. இப்ப என்ன பண்ணலாம் 5ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 20ன்னு வரும். இப்போ மைனஸ் வந்து 180 பிளஸ் வந்து 32. இதை ஈக்குவல் பண்ணா மைனஸ் வந்து 148 வரும். அதனால ஆன்சர் என்ன இருக்கும் இதுல இருக்கு. அடுத்து போயிடலாம். 44th கொஸ்டின் பார்த்தா when a number is increased by 36 it become 109% of itself. What is the number? உனக்கு ஏதாவது ஒரு நம்பர்னு சொல்றாங்க, அது நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கலாம். அந்த நம்பர் வந்து 36 கூட்டணும் அப்படின்னா அது எதா மாறுதுன்னா 109% தான். அதாவது இந்த எக்ஸ் வந்து நார்மலா இருக்கும்போது 100% இருக்குல்ல, அப்படி 36 கூட்டம்னால வரும் 109% வரும். அப்ப ஏன்னா அந்த 109% தான் என்ன அப்படின்னு பார்த்தா 36 கூட்டம் எக்ஸ் பிளஸ் வந்து 36. அப்ப எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% இருக்கும் பிளஸ் வந்து 9%. அதுதான் வந்து எக்ஸ் பிளஸ் 36. அந்த 100%க்கானது வந்து எக்ஸ் இருக்கு, 9% தான் என்னன்னா 36. அப்ப அந்த 9% வர காரணம் வந்து அந்த 36 தான். என்ன சொல்றோம் 9% தான் வந்து 36னா 100% எவ்வளவுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சலாம். இது எக்ஸ்னு வச்சுக்கிட்டு பாக்ஸ் மெத்தட்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எக்ஸ் தான் வந்து வேணும் அப்படின்னா 36 இன்ட்டு 100 டிவைட் பை 9. 9ஆல அடிச்சோன்னா 4. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னா 400. ஆன்சர் 4th இருக்கு. சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா 2 children weighing 30 kg and 15 kg sit on one side of seesaw. Seesawனா வந்து இதுதான் seesaw. At the distance of 1 meter and 1.2 meter respectively from the fulcrum. Fulcrumனா அந்த சென்டர் பாயிண்ட் தான் வந்து fulcrum சொல்லுவாங்க. A boy of m kg sit on other side of the seesaw at the distance of 1.2 meter from the fulcrum and the seesaw is in equilibrium. Find m. அது ஒண்ணும் கிடையாது, ஒரு வந்து சீசா இருக்கு. அந்த சீசாவோட மிட் பாயிண்ட் தான் என்ன சொல்லணும் ஃபுல்கரம் அப்படின்னு சொல்றோம். இல்ல என்ன சொல்றாங்கன்னா அந்த சீசா வந்து ஈக்குவலிபிரியம் இருக்கு, ஈக்குவலா இருக்கு அப்படின்னா இந்த சைடு யார் உட்காந்துருக்காங்களோ அவங்களோட வெயிட்டும் இந்த சைடு யார் உட்காந்துருக்காங்களோ அவங்களோட வெயிட் ஈக்குவலண்டா இருக்க அர்த்தம். இல்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு சைடு வந்து 2 சில்ட்ரன் வந்து உட்காந்துருக்காங்களாம். ஒரு சில்ட்ரன் இங்க உட்காந்துருக்காங்க, இன்னொரு சில்ட்ரன் இங்க உட்காந்துருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தோம்னா பாய் வந்து உட்காந்துருக்காரு, இன்னொரு சைடு வந்து பாய் உட்காந்துருக்காரு. இப்ப என்னன்னா இவங்க 2 பேரும் வெயிட்டுமே வந்து ஈக்குவல் தான். கேள்வி வந்து நம்மளுக்கு வந்து அந்த பாயோட வந்து தான் கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம நிறைய பேர் என்ன பண்ணோம், இந்த 2 சில்ட்ரனோட வெயிட் வந்து 30 கிலோ, இங்க ஒரு 15 கிலோ. அப்ப என்ன 30 பிளஸ் வந்து 15 45 கிலோ. அப்ப அதே வெயிட் தான் வந்து இவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு 45ன்னு வந்து நிறைய பேர் ஆன்சர் பண்ணுவோம். ஆன்சர் வந்து இது கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா பிரச்சனை வந்து என்ன பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் உட்காந்துருக்காங்க. அதாவது ஒரு சில்ட்ரன் வந்து 1 மீட்டரையும் இன்னொரு சில்ட்ரன் 1.2 மீட்டர் உட்காந்துருக்காங்க. அப்ப என்ன மிட் பாயிண்ட் வந்து 1 மீட்டர்ல ஒரு சில்ட்ரன், இன்னொரு இது வந்து 1.2 மீட்டர். இந்த இது வந்து 2 வேரி ஆகுறதுனால அவங்க கொடுக்குற ஃபோர்ஸ்மே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி வந்து அந்த பாய் உட்காந்துருக்க சைடுமே பார்த்தோம்னா 1.2 மீட்டர், அது மிட் பாயிண்ட்ல இருந்து 1.2 மீட்டர்ல வந்து உட்காந்துருக்காரு. இந்த டிஃபரன்ஸ் இருக்கனால தான் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த டோட்டல் வெயிட் நம்ம ஆட் பண்ண முடியாது. அப்ப எப்படிதான் கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துன்னா பிரின்சிபிள் ஆஃப் வந்து மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஸோ பிரின்சிபிள் ஆஃப் வந்து மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது சீசா ரிலேட்டடா ப்ராப்ளம் வந்தாவே இந்த பிரின்சிபிள் தான் யூஸ் பண்ணணும். இப்போ மூவ்மெண்ட்டை வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ஸோ மூவ்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் மீன்ஸ் வந்து இப்ப யாராவது உட்காந்துருக்காங்களா அவங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து மிட் பாயிண்ட்ல இருந்து இருக்காங்க. அப்ப டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எது அப்படின்னு பார்த்தா ஃபுல்கரத்துல இருந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க.
அந்த ஃபுல்கரத்துல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்காங்க அதுதான் வந்து மூவ்மெண்ட். என்னன்னா 2 சில்ட்ரன் இருக்காங்க, ஒரு பாய் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நம்ம ஈக்குவலன்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா அதான் ஆன்சரா வரும். ஃபர்ஸ்ட் வந்து சில்ட்ரன் 1க்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மூவ்மெண்ட் வந்து கண்டுபிடிப்போம். சில்ட்ரன் 1க்கு மூவ்மெண்ட் வந்து அவங்க கொடுக்குற வந்து ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் மீன்ஸ் வந்து அவங்க வந்து உட்கார வெயிட். அந்த வெயிட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சில்ட்ரன் வந்து 30 kg இருக்காங்களா, ஸோ அதை எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்காங்க, 1 மீட்டர். அப்ப 1 அப்ப எவ்வளவு வரும், 30 தான் வரும். அதே மாதிரி வந்து சில்ட்ரன் 2ஓட அவங்களுக்கான வந்து மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா செகண்ட் வந்து 15 kg இன்ட்டு அவங்க டிஸ்டன்ஸ் வந்து 1.2. 15 1.2ல போட்டா வந்து 18 வரும். அப்ப என்ன, இந்த சில்ட்ரன் 1 பிளஸ் வந்து சில்ட்ரன் 2 இவங்க ரெண்டு எவ்வளவுனா ஆல்ரெடி ஒரு 30 பிளஸ் வந்து 18 அப்ப 48 இருக்கட்டும். இது இருக்கட்டும். அடுத்து வந்து பாய் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கான வந்து மூவ்மெண்ட் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ அவங்களுக்கான மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு என்ன, உங்களோட ஃபோர்ஸ். ஆக்சுவலி ஃபோர்ஸ் மீன்ஸ் வந்து அவங்களோட வெயிட் வந்து கொடுக்கல, எம்னு வச்சிருக்காங்க. இன்ட்டு அவங்க டிஸ்டன்ஸ் வந்து 1.2. கொஸ்டின்ல சீசா ஈக்லிபிரியம்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏன்னா அந்த பாயோட மூவ்மெண்ட் அவங்களோடதும் யாரு அந்த சில்ட்ரனோட வந்துனா மூவ்மெண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஈக்குவல். ரெண்டு வந்து ஈக்குவலண்டா இருக்கு அர்த்தம். இப்போ பாயோட இது என்ன, எம் இன்ட்டு 1.2 இருக்கு. ஈக்குவலண்ட் சில்ட்ரன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 48. நம்ம எம் தான் வேணும் அப்படின்னு பார்த்தா 48 டிவைட் பை 1.2. இந்த பாயிண்ட்ல இருக்கனால நான் மேலையும் கீழையும் 10ஆல வந்து இது பண்றேன். 480 வரும். கீழே வந்து 12 மட்டும் வரும். இப்போ ஓர் 12 12 4 12 48. இப்போ ஃபைனலா என்ன வரும், 40 kg. இந்த கேஜ் தான் யாரோட வெயிட் அப்படின்னு பார்த்தா அந்த வந்து பாயோட வெயிட். அதனால ஆன்சர் என்னன்னா 4th வரும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ 46th கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா ரீஅரேஞ்ச் த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இன் அ கரெக்ட் ஆர்டர். இது ஒன்றும் கிடையாது, ரீசனிங் இந்த கொஸ்டின் தான். இதுல ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்தாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ரீசன் த கஸ்டமர் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்து வந்து என்ன லைன் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, இந்த ஒய்வை தான் த கஸ்டமர் இருக்கு, அடுத்து மைட் நாட் கம் அவுட் ஆஃப் த சேஞ்சிங் ரூம் 1 அப்படின்னு இருக்கு. 1 பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். 1 பாசிபிலிட்டி இஸ் த they actually finished the வந்து சேஞ்சிங் பட் clothes are hopelessly வந்து unsuitable. இப்போ கரெக்டான பேட்டர்ன் நம்ம வாசிக்கும் போது தெரிஞ்சிடும் ஆன்சர் என்ன வரும், ஏதான் வரும். எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், the speed of the car increases from 54 km per hour to 90 km per hour. Its kinetic energy would increase in the ratio. இந்த கேள்வி எந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னா ஒர்க் எனர்ஜி பவர்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து பிசிக்ஸ்ல இருக்கும், அதுல இருந்து கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கேள்வி வந்து அந்த கைனெட்டிக் எனர்ஜினா என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒரு வந்து என்னன்னா ஒரு பொருளோ ஏதோ ஒண்ணு மூவிங்ல இருக்கும்போது வந்துன்னா அந்த பொருள் என்ன பண்ணணும், கைனெட்டிக் எனர்ஜி கெயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கான ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன, ஸ்பீட் ஆஃப் த கார் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியலான வந்துன்னா ஒரு ஸ்பீட்ல போதும். அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்பீட் வந்து வேரி ஆகுதான். இப்போ என்ன ஆகுனா ஃபர்ஸ்ட் ஒரு வந்து மூவிங்ல இருக்கும்போது அதுக்கு ஒரு கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும், அடுத்து ஒரு மூவிங்ல இருக்கும்போது வந்து அதுக்கு ஒரு கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். அப்ப என்ன, ரெண்டு கைனெட்டிக் எனர்ஜி வரும். இது என்ன பண்ணலாம், இனிஷியல் அப்படின்னு வச்சுக்கலாம், இது வந்து ஃபைனல் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ஸ்பீடு வந்து இனிஷியல் ஸ்பீடு, ஃபைனல் ஸ்பீடு. நமக்கு கைனெட்டிக் எனர்ஜியோட ரேஷியோ தான் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கைனெட்டிக் எனர்ஜியோட என்ன பண்ணணும்னா கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபைனல் டிவைட் பை வந்து ரேஷியோனாவே என்ன விகிதத்துல இருக்குதான். அப்ப கைனெட்டிக் எனர்ஜி என்ன வரும், இனிஷியல் அப்படின்னு வரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா வந்து ஆஃப் எம்வி ஸ்கொயர். இங்கே என்ன வரும், ஆஃப் வந்து எம்வி ஸ்கொயர். எம் மீன்ஸ் வந்து மாஸ், வி மீன்ஸ் வெலாசிட்டி. வெலாசிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. 54 கிலோமீட்டர்ல வந்து என்னன்னா 90 போறது. அப்ப என்ன பண்ணிக்கலாம், இதுவும் அடியாயிரும். மாசு பத்தி சொல்லல, அது இது அடியாயிரும். அப்ப என்ன அப்படின்னு பார்த்தா இந்த இது அதாவது V2 இதுதான் வந்து என்ன அப்படின்னா அந்த 90. அப்ப 90 வந்து ஸ்கொயர் அப்படின்னு வரும். கீழே வந்து என்ன அப்படின்னா 54 இருக்கு. அப்ப 54 வந்து ஸ்கொயர் வரும். 90 ஸ்கொயர் பண்ண வந்து 8100 வரும். 54 ஸ்கொயர் பண்ணா 2916. இதை அடிச்சம் 25 பை வந்து 9 வரும். நம்மளுக்கு கேள்வி வந்து இது வந்து நம் ஃபைனல் ரேஷியோ, இது வந்து நம் இனிஷியல் வந்து ரேஷியோ. நம்மளுக்கு கேள்வி வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஊட்டி இன்க்ரீஸ் இந்த ரேஷியோ மீன்ஸ் வந்து இனிஷியல்ல இருந்து ஃபைனலுக்கு வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் சொல்றாங்க. அப்ப இனிஷியல் வந்து 9, ஃபைனல் வந்து 25. அப்ப 9:25. அதனால ஆன்சர் வந்து 4th இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் என்னன்னா இந்த ஃபார்முலா தான். இது நம்ம வந்து என்ன ப்ராப்பரா தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். சரி, அடுத்த கொஸ்டின் 48th கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா ஃபைண்ட் த லென்த் ஆஃப் எ எட்ஜ் ஆஃப் எ கியூப் ஆஃப் பீஸ் ஆஃப் வுட் விச் வெய் 80 நியூட்டன்ஸ். அதுல வந்து ஜி கொடுத்தாங்க, கிராவிட்டி கொடுத்தாங்க 10 மீட்டர் per செகண்ட். 10 செட் ஆஃப் வுட் அதாவது அந்த விறகோட அடர்த்தின்னு சொல்லிட்டாங்க 1 G by வந்து சென்டிமீட்டர் கியூப். என்ன கேட்டிருக்கேன்னா லென்த் வந்து கேட்டிருக்காங்க. எதோட லென்த், ஒரு வுட் ஒரு விறகோட வந்து அந்த விறகு வந்து கியூப் சைஸ்ல இருக்காங்க. இப்போ கியூப் மாதிரி வந்துன்னா சும்மா வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஒரு கியூப் மாதிரி வந்து ஒரு விறகு இருக்கு. அந்த விறகோட வந்து எட்ஜ் மேல இருக்கிற எட்ஜோட வந்து லென்த் கேட்டிருக்காங்க. இப்போ கியூப்போட வந்து என்ன பண்ணணும்னா நம்ம கியூப் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபார்முலா என்ன, வால்யூம் இருக்கு. கியூப்போட வால்யூம் ஃபார்முலா என்ன சொல்லுவோம், எஸ் கியூப் சொல்லுவோம். அதாவது சைடு கியூப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சைடு தான் வந்து எட்ஜ், அதோட லென்த் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும், வால்யூம்ஸ் ஈக்குவல் டு வந்து எஸ் கியூப் இருக்கும். இப்போ என்ன பண்ணிக்கிறேன், அந்த கியூப் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வரும், ரூட் வி கியூப் ஈக்குவல் டு வந்து எஸ் வரும். எதுக்காக இந்த மாதிரி மாத்திரம் நமக்கு எஸ் தான் தேவை, ஏன்னா அவங்க வந்து லென்த் தான் கேட்டிருக்காங்க. அந்த லென்த் தான் வந்து சைடு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணணும், நான் மாத்திக்கிறேன். இப்போ வி இருக்குல்ல, வி மீன்ஸ் வந்து வால்யூம். அதாவது இப்போ நான் வால்யூமை வந்து என்னன்னா கண்டுபிடிக்கணும்.
வால்யூம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தா இது எதுல இருந்து கண்டுபிடிக்கலாம், டென்சிட்டி இருந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒரு இதோட டென்சிட்டி வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளோட மொத்த வால்யூம் வந்து பார்ப்போம். அந்த வால்யூம்ல அது வந்து எவ்வளவு மாஸ் இருக்கோ அதான் வந்து டென்சிட்டி. அதாவது ஒரு பொருள் இருக்கு, ஒரு பொருள் வந்து ஒரு வால்யூம்ல எவ்வளவு மாஸ் கொண்டதோ அதான் வந்து டென்ஸ் அப்படின்னு பார்ப்போம். இந்த கொஸ்டின் நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து 80 நியூட்டன். அதாவது நம்மளுக்கு மாஸ் தான் தேவை. இப்ப வெயிட் வந்து எப்படி வரும் அப்படின்னா, ஒரு இதுக்கு நம்ம வெயிட் வந்து கிடைக்குது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் வந்து மாஸ் இன்ட்டு வந்து கிராவிட்டினால தான் என்ன கிடைக்கும்னா வெயிட் கிடைக்கும். ஏன் அப்படின்னா வெயிட் மீன்ஸ் வந்து கிராவிட்டியோட அட்ராக்ஷனால தான் வந்து வெயிட் கிடைக்கும். மாஸ் வந்து எங்கேயுமே மாறாது. இப்போ வந்து பூமி இல்ல நிலா எங்கேயுமே வந்து மாஸ் சேம் தான். பட் வந்து வெயிட் வேரி ஆகும். அது எதை பொறுத்துனா இப்போ எர்த்துல இருந்தா எர்த்தோட கிராவிட்டி இருக்கு, மூணுல இருந்தா மூணோட கிராவிட்டி அதை பொறுத்து வேறுபடும். இப்போ நம்மளுக்கு மாஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், இந்த வெயிட் டிவைட் பை வந்து கிராவிட்டி. வெயிட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 80 கொடுத்துருக்காங்க, கிராவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க 10. இப்போ எவ்வளோ வரும், மாஸ் வந்து 8. இப்போ என்ன கண்டுபிடிச்சோம், மாஸ் வந்து 18 கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு என்ன டென்சிட்டியுமே அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ண டேரக்டா வால்யூம் சீக்வல் வந்து மாஸ் பை வந்து டென்சிட்டி. மாஸ் வந்து 8, டென்சிட்டி வந்து 1, அப்ப வெறும் வந்து 8 தான் வரும். இப்ப நம்ம இந்த மாஸ் கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா, இது வந்து 8 இருக்கு பாத்தீங்களா, இது வந்து 8 கேஜில இருக்கும். நம்மளுக்கு தேவை வந்து என்ன, இந்த ஃபார்முலா தான். சைட் ஈக்குவல் டு வந்து ரூட் 2 வி அப்படின்னு இருக்கும். இப்போ வி ஓடது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 8 கேஜி. கேஜி வந்து நார்மலா வால்யூம் மாத்திரம் இப்போ 8000 அப்படின்னு வரும். ஏன்னா 1 கிலோ வந்து 1000. இப்போ 8000 ரூட் வந்து கியூப்ல இருக்கு. 8000 ரூட் கியூப் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தா 20 வரும். 20 வந்து கியூப் பண்ணாதான் வந்து 8000 வரும். நம்மளுக்கு என்னன்னா 20 தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா அதோட லென்த். ஆன்சர் எங்க இருக்குன்னா பில இருக்கு. இது ரொம்பவே டஃப்பான கொஸ்டின். ஏன்னா நிறைய இதை கனெக்ட் பண்றாங்க. ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா கியூபோட வால்யூம் இருக்கு, அதே மாதிரி பார்த்தா டென்சிட்டி இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபார்முலா இருக்கனால இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா ஒரு மேத். இஃப் a shopkeeper sell a item 2700, he make 8% profit. If he sell the item at 3000, வாட் வில் பி த பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ராஃபிட்னு கேட்குறாங்க. இதில் வந்து நல்லா பாருங்களேன். இங்கே 2700 ரூபாய்க்கு வந்து ஒரு ஷாப்புக்கு போய் விற்கிறாராம். அதனால அவருக்கு எவ்வளோனா 8% ப்ராஃபிட். அப்போ என்ன மீனிங்னா அந்த 108% தான் வந்து அவருக்கு வந்து இந்த 2700 இருக்கும். அந்த 8% ப்ராஃபிட்னால ஜஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், 100% கண்டுபிடிக்கலாம். 100 எக்ஸ்னு வச்சுட்டு என்னன்னா பாக்ஸ் மெத்தட் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு எக்ஸா வேணும்னா இந்த 2700 இன்ட்டு 100 கீழே என்ன வரணும் 108 வரும். இந்த 108 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 25 வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 2500 வரும். அதாவது 100% தான் வந்து 2500. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்ப அது 3000க்கு விற்கிறாங்க. அப்ப 2000ல இருந்து 3000க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். எவ்வளவு கூட வருது, 500 ரூபா கூட வருது. இந்த 500 ரூபா தான் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை வந்து பர்சன்டேஜ்ல வந்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சது 500 ரூபா. அந்த 500 ரூபாவை பர்சன்டேஜ்ல கேட்கும்போது எதுல பார்ப்போம், அந்த எவ்வளவு வந்து இனிஷியல் அமிச்சோ அதெல்லாம் பார்ப்போம். அப்ப என்னன்னா அந்த 500 ரூபா வந்து வாட் பர்சன்டேஜ். 500 வந்து வாட் பர்சன்ட் ஆஃப் எதுல பார்ப்போம், இந்த 2500ல பார்ப்போம். ஏன்னா 500 டிவைட் வந்து 2500 இந்த என்ன வரும்னா 100 வரும். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ பெறும். ஒரு 25 2 25 அப்ப என்ன வரும்னா 20 வரும். இப்போ ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து செகண்ட்ல இருக்கு. இந்த மாதிரி மேத் கொஸ்டின் சிம்பிளா தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து ரிமம்பர் பண்ணிக்கலாம். அடுத்து போயிடலாம். 50th கொஸ்டின் பார்த்தா a bullet travels 90 மீட்டர் இன் 0.2 செகண்ட். ஃபைண்ட் இட் ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பர் ஹவர். அதாவது இதுல வந்து பாருங்களா மீட்டர் செகண்டை கொடுத்துட்டு கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீட்டர் பை செகண்டை நம்ம கிலோமீட்டர் பர் ஹவர்ல மாத்தணும் அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா 18/5 வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு என்ன ஸ்பீடுக்கான ஃபார்முலா தெரியும். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். டிஸ்டன்ஸ் 90 மீட்டர்னு சொல்றாங்க. டிவைட் பை டைம் வந்து 0.2 செகண்ட். இதை வந்து கிலோமீட்டர் பர் ஹவர் 18/5 இது பண்ணுவோம். என்ன பண்ணா அந்த 0.2 இருக்குல்ல, நான் நார்மலா இது பண்றதுக்காக ரெண்டு சைடு வந்து 10ஆல மல்டிப்ளை பண்ணேன். மேலையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணேன். 0.2 இன்ட்டு 10ஆல மல்டிப்ளை பண்ணேன். இன்ட்டு 18/5 இருக்கு. இதுக்கு ரொம்ப கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்றதுக்காக நமக்கு ஃபைனலா எப்படி வந்துடும், மேல 900 வரும், கீழே வந்து 2ன்னு வந்துடும். 18/5 இருக்கும். இதை ஈவன் நம்ம மல்டிப்ளை கூட பண்ணலாம். 10ன்னு வச்சுக்கலாம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும். என்ன 90 18ஆல மல்டிப்ளை பண்ண போதும். 90 18ஆல மல்டிப்ளை பண்ணா 1220 அப்படின்னு வரும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து செகண்ட். மேத் கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டினா தான் வந்து கேட்குறாங்க. சரி அடுத்து போயிடலாம். 51st பார்த்தோம்னா 2 resistors of R ohm and 60 ohm are connected in parallel to get a effective resistance of 24 ohm. Find R அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கேன். இது எலக்ட்ரிக் சர்க்யூட் ரிலேட்டடா வந்து ஒரு கொஸ்டினா வந்து கேட்டிருக்காங்க. எப்போது வந்து ரெசிஸ்டர் பேரலா வந்து கனெக்ட் பண்றாங்க. பேரலல் மீன்ஸ் என்ன, இந்த மாதிரி கனெக்ட் பண்றதா வந்துன்னா பேரலல். ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலா வந்து கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி பேரலா கனெக்ட் ஆகும்போது அதை நம்ம எப்படி எழுதணும்னா 1/R1. அதாவது இது R1, இது வந்து R2. 1/R1 பிளஸ் 1/R2 ஈக்குவல் டு வந்து இந்த கம்பைட், அதாவது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1/R. அது வந்து எஃபெக்டிவ் அப்படின்னு வச்சுக்கலாம். இதே இது
சீரீஸ்ல வந்து கனெக்ட் பண்றாங்க. ஸோ சீரிஸ் மீன்ஸ் வந்து இதான் சீரிஸும், இது R1 R2 இந்த மாதிரி சீரீஸ்ல கொடுத்தாங்கன்னா டேரக்டா R1 பிளஸ் வந்து R2 இன்ட்டு வந்து R வந்து F8 அப்படின்னு எடுக்கலாம். பேரலல் கொடுக்கும்போது இந்த மாதிரி எழுதணும், சீரிஸா கொடுக்கும்போது இந்த மாதிரி எழுதணும். இப்போ வேல்யூ வந்து கொடுத்துருங்க, R1 வந்து கொடுக்கல, ஜஸ்ட் R கொடுத்தனால அப்படியே எடுத்துக்கலாம். பிளஸ் R2 வேல்யூ கொடுத்துறாங்க 60 அப்படின்னு கொடுத்துறாங்க. அதே மாதிரி F8 கொடுத்துறாங்க 1 வந்து 24. இந்த 1/6 அப்படியே இருக்கட்டும். இந்த சைடு என்ன பண்ணிக்கலாம், 1/24 மைனஸ் 1/16 வச்சுக்கலாம். இப்போ ரெண்டுக்கு காமன், அதாவது 24 60க்கு ரெண்டு காமனா என்ன எடுக்கலாம்னா 120 எடுக்கலாம். 120 வச்சுட்டோம்னா 24 வந்துடும் 5ஆல மல்டிப்ளை பண்ணா தான் 120 வரும். அதே மாதிரி 60 2ஆல மல்டிப்ளை பண்ணாதான் 120 வரும். இப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 3 வந்து 120 இருக்கும். 1 வந்து R ஈக்குவல் இருக்கு. இப்போ இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 4 வரும். இப்போ 1/R ஈக்குவல் என்ன 1 வந்து 40 இருக்கும். இந்த கேள்வி வந்து ஃபைண்ட் R தான் கேட்டிருக்காங்க. அந்த ஆரோட என்ன அப்படின்னா 40. ஆன்சர் என்னன்னா 4th இருக்கு. சரி, அடுத்து போயிடலாம். 52nd கொஸ்டின் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்து 53rd அப்படின்னு பார்த்தோம். A postman start from post office and cycle 13 kilometers south. ஏதோ ஒரு இடத்துல இருக்காரு, இங்க இருக்கான்னு வச்சுக்கலாம். 13 கிலோமீட்டர் என்ன பண்றாருன்னா கீழே போறாரு. ஸோ 13 கிலோமீட்டர் வந்து கீழே போறாரு. அடுத்து நான் டேர்ன் வந்து வெஸ்ட். ஸோ வெஸ்ட் மீன்ஸ் வந்து இதான், ஏன்னா நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். ஸோ வெஸ்ட் மீன்ஸ் வந்து இந்த சைடு தான் போவாரு. வெஸ்ட் எவ்வளவு தூரம் போறாராம், ஒரு 10 கிலோமீட்டர் போறாராம். தென் டேர்ன் வந்து நார்த். ஸோ நார்த் மீன்ஸ் வந்து இதான், அங்க எவ்வளவு போறாரு, 8 கிலோமீட்டர் போறாரு. ஸோ ஆல்ரெடி வந்து 13 கிலோமீட்டர் வந்திருக்காரு. அப்ப என்ன ஒரு 8 கிலோமீட்டர் வந்து வந்துட்டாரு வச்சுக்கலாம். ஸோ 8 கிலோமீட்டர். இப்போ என்ன இவ்வளவு தூரத்துக்கு வந்து என்னன்னா 8 கிலோமீட்டர், மிச்சம் வந்து இது வந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அப்ப என்னன்னா இங்கிட்ட வந்து 5 கிலோமீட்டர் வந்து இருக்கு. அடுத்து என்ன சொன்னா டேர்ன் வந்து ஈஸ்ட் அண்ட் சைக்கிள் வந்து 2 கிலோமீட்டர். ஸோ ஈஸ்ட் மீன்ஸ் இதான் ஈஸ்ட் சைடு. ஸோ இதுல என்னன்னா ஒரு வந்து 2 கிலோமீட்டர் தான் வராது. இது மொத்தமா பார்த்தா 10. இப்போ 2 போச்சு அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும். அடுத்து என்ன சொல்றாங்க, டேர்ன் இஸ் லெஃப்ட் அண்ட் சைக்கிள் வந்து 5 கிலோமீட்டர். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் சைடு. அப்போ லெஃப்ட்னா இதான் வந்து லெஃப்ட். இதுல எவ்வளவு தூரம் போயிருக்காருன்னா 5 கிலோமீட்டர் போறாராம். ஸோ 5 கிலோமீட்டர் போறாரு. ஆல்ரெடி வந்து இங்க ஒரு 5 கிலோமீட்டர் இருந்தது, அந்த 5 கிலோமீட்டர் வந்துட்டாரு. இது கேள்வி என்னன்னா வேர் இஸ் நவ் வித் ரெஃபரன்ஸ் டு ஹிஸ் ஸ்டார்டிங் பொசிஷன். ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து இங்கதான் இருந்தாரு. இந்த கேப் வந்து 5 கிலோமீட்டர் இருக்கு. அதே கேப்பை வந்து இவர் வந்துட்டாரு. இந்த நடுவு பகுதி வந்து 8 கிலோமீட்டர். அப்ப இங்க இருந்து இங்க போறதுக்கு அவர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 8 கிலோமீட்டர் இருக்கு. எந்த டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தா வெஸ்ட் நோக்கி வந்து வரணும். ஆனா 8 கிலோமீட்டர் வெஸ்ட், அதனால ஆன்சர் வந்து 4 வரும். இது வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டினா. அடுத்த கொஸ்டின் பார்த்தா 54th. அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் மூன் இஸ் 1/6 that of on earth. How much would the astronaut weigh on moon? He weigh 90 kg on வந்து earth. அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் எர்த் வந்து 10 மீட்டர் per வந்து செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே கொஸ்டின்ல பார்த்தோம். அதாவது வெயிட் வந்து வேரி ஆகும்னு பார்த்தோம். இப்ப எர்த்ல இருக்கும்போது வெயிட்டும், அதே ஆள் வந்துனா இப்ப வந்து மூணுக்கு போறானா அங்க போய் அவர் வெயிட் பார்க்கும்போது வந்து வேரி ஆகும். ஏன் வேரி ஆகும் அப்படின்னா ஒரு வெயிட் வேணும் என்னன்னா மாஸ் இன்ட்டு கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிராவிட்டி அதாவது ஈர்ப்பு விசை அது வந்து வேரி ஆகும். இப்ப வந்து எர்த்ல இருக்கானா எர்த்தோட வந்து கிராவிட்டி, இதே மூணுல இருக்கானா மூணோட வந்து கிராவிட்டி. அந்த வெயிட் வேணும் அப்படின்னு பார்த்தா மாஸ் இன்ட்டு வந்து கிராவிட்டி. மாஸ் மீன்ஸ் வந்துன்னா நிறைன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பொருள் இருக்கு, இல்ல ஒரு ஆள் இருக்குன்னா நம்ம எதனால் நிரப்பப்பட்டிருக்கோமோ அதான் என்ன சொல்லுவோம்னா மாஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளுக்கு கேள்வி வந்து வெயிட் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஆனா இதுலனா 3. அப்ப என்னன்னா ஸோ வெயிட் ஆன் வந்து 3 தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப என்ன கிராவிட்டி வந்து எர்த் தேவையில்ல, 3 இதுதான் தேவை. இப்ப மாஸ் வந்து தேவை, கிராவிட்டி ஆஃப் வந்து 3 தேவை. இது ரெண்டையும் கண்டுபிடிச்சு நம்ம வந்து ஆன்சர் போட்டலாம். க்ளூ என்னன்னா எர்த்ல வந்து அந்த ஆஸ்ட்ரோனோட வந்து வெயிட் வந்து கொடுத்துட்டாங்க. யோசிச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சா மாஸ். ஏன்னா மாஸ் வந்துன்னா இங்க இருந்தாலும் சரி இல்ல நிலவுல இருந்தாலும் சரி மாறுபட போறது இல்லை. இப்ப என்ன வெயிட்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. எதோட கிராவிட்டி அப்படின்னு பார்த்தா கிராவிட்டி ஆஃப் வந்து எர்த். ஏன்னா எர்த்ல தான் வந்து அவரோட வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்ம மாஸ் கண்டுபிடிச்சல. ஸோ மாஸ் வேணும் அப்படின்னா வெயிட் விட பை வந்து அந்த கிராவிட்டி அப்படின்னு எடுக்கலாம். ஆன் வந்து எர்த். இவரோட வெயிட் எவ்வளோ 90 kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிராவிட்டி வந்து இங்க கொடுத்துருக்காங்க 10. அப்ப என்ன ஆகும், இதுல இருந்து அடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தோம் 9 அப்படின்னு கிடைக்கும். அப்ப மாஸ் வந்து என்ன அப்படின்னா 9. இப்ப 9 kg இருக்கும். அதாவது மாஸ் வந்து நம்ம கேஜில சொல்ல மாட்டோம், அது வந்து நியூட்டன்ல சொல்லுவோம். அப்ப கேஜியை நம்ம நியூட்டனை கன்வெர்ட் பண்ண என்ன 9 × 10 போடும். ஏன்னா கேஜி வந்து ஈக்குவல் டு வந்து 10 நியூட்டன் அப்படின்னு வரும். ஒரு கேஜி ஈக்குவல் 10 நியூட்டன். அப்ப எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தா 90 வரும். 90 நியூட்டன் வரும். என்ன கண்டுபிடிச்சோம்னா மாஸ் கண்டுபிடிச்சோம். நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டியான வந்து 3 தான் தேவை. அதுக்கு வந்து இங்க கொடுத்துருக்காங்க அக்சலரேஷன் டு கிராவிட்டி ஆன் மூன் வந்து 1/6 that of வந்து எர்த். அப்ப என்ன மீனிங்னா இந்த கிராவிட்டியோட 3 வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கிராவிட்டி ஆஃப் வந்து கிராவிட்டி ஆன் 3 வந்து வேணும் அப்படின்னா ஈக்குவல் டு 1/6 that of வந்து எர்த்னு சொல்றாங்க. அப்போ 1/6 of வந்து இதோடது எர்த். எர்த்தோட கிராவிட்டி வந்து இங்க வந்து 10 மீட்டர் per செகண்ட் கொடுத்தனால அப்ப என்ன வரும் 10 வந்து 6 வரும். இப்ப நம்மளுக்கு வந்து கிராவிட்டி ஆஃப் த 3 கிடைச்சிருச்சு. அதே மாதிரி வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து மாஸும் கிடைச்சிச்சு. இதை வச்சு என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். மாஸ் இன்ட்டு வந்து கிராவிட்டி. ஸோ மாஸோடது வந்து 90 வந்து நியூட்டன் இன்ட்டு வந்து கிராவிட்டியோடது வந்து 10 வந்து 6. இது 6ஆல அடிச்சோன்னா 15ன்னு வரும். 15 19
150. அப்ப என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 150 நியூட்டன். ஆன்சர் வந்து பில இருக்கு. இதுக்குமே என்ன அப்படின்னா இந்த வெயிட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சதா மட்டும் தான் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தா ஃபைண்ட் த பவர் ஆஃப் அ பம்ப் இஃப் இட் கேன் லிஃப்ட் வந்து 1 ton ஆஃப் வாட்டர் பை 90 மீட்டர் இன் வந்து 30 மினிட்ஸ். அஷ்யூம் வந்து 100% எஃபிஷியன்சி அண்ட் யூஸ் வந்து G is equal to வந்து 10 மீட்டர் per செகண்ட் கிராவிட்டியோட கொடுத்துட்டாங்க. நம்ம பவருக்கான வந்து ஃபார்முலான்னு சொல்லுவோம். பவர் மீன்ஸ் வந்து ஆற்றல். ஆற்றல் எப்படி கண்டுபிடிக்கணும்? அதாவது ஏதோ ஒரு வேலையை பார்க்குறோம், அது வந்து எவ்வளவு ஃபாஸ்டா வந்து பாக்குறோம், டைமுக்குள்ள வந்து எவ்வளவு வேலை பாக்குறோமோ அதான் என்ன சொல்லுவோம், பவர் சொல்லுவோம். ஒரு ஆள பவர்ஃபுல்லா ஆளுன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ஒரு வேலையை பாக்குறாருன்னா ரொம்ப ஃபாஸ்டா பண்ணி முடிச்சிருவாரு. இந்த இடத்துல வந்து ஒர்க் மீன்ஸ் வந்து என்ன நடக்குது, ஃபைண்ட் த பவர் கேட்டிருக்காங்க. அதுல நம்ம ஒர்க் வந்து தேவையில்லை, டைம் வந்து இருக்கு. டைம் வந்து டைரக்டா 30 மினிட்ஸ் எடுத்துலாம். ஆனா அந்த ஒர்க் வந்து கண்டுபிடிக்கணும். இதுல நடக்கிற ஒர்க் அப்படின்னு பார்த்தா 1 ton ஆஃப் வாட்டர் வந்து 90 மீட்டர் என்ன பண்றாங்கன்னா லிஃப்ட் பண்றாங்களா. அப்ப என்ன மீனிங்னா நார்மலா வந்து ஒரு குழி மாதிரி இருக்கலாம். அந்த குழியில வந்து என்னன்னா தண்ணி இருக்கலாம். அந்த தண்ணி வந்து என்ன மேல எடுக்கிறாங்க, எவ்வளவு கொண்டு வராங்கன்னா 90 மீட்டர் வந்து கொண்டு வராங்களாம். இப்ப 90 மீட்டர் மேல கொண்டு வராங்க அகைன்ஸ்ட் கிராவிட்டில தான் கொண்டு வராங்க. ஏன்னா கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டா தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஒர்க் நடக்குது மீன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒர்க்குக்கான என்ன சொல்லுவோம், ஏதாவது வந்து ஒரு பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம டிஸ்பிளேஸ் பண்றோம். அது வந்து என்னன்னா அந்த டிஸ்பிளேஸ் ஆகுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி என்னன்னா வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது, எவ்வளவு 90 மீட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது, கொடுக்குற ஃபோர்ஸ் அதாவது அது 1 ton ஆஃப் வந்து வாட்டரு. ஸோ 1 ton ஆஃப் வாட்டர் 90 மீட்டர் டிஸ்பிளேஸ் ஆகுது. அதே சேம் டைம் வந்து கைண்ட் த கிராவிட்டியுமே வரதுனால வந்து இப்போ ஜி வரும். ஸோ ஜியோட வேல்யூன்னு சொன்னா 10 வந்து மீட்டர் பை வந்து செகண்ட் ஸ்கொயர் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன 1 ton மீன்ஸ் என்ன 1000 அப்படின்னு வரும். இடத்துல என்ன 90 இருக்கு இன்ட்டு வந்து 10. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 9 இங்கிட்டு வந்துன்னா ஒரு 5 ஜீரோ வந்துன்னா வரும். இது வந்து ஒர்க்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியது. ஒர்க் அது வந்து 9 lakh வந்துன்னா ஸோ 9 lakh வந்துன்னா ஜூல் டிவைட் பை டைம். டைம் வந்து 30 மினிட் கொடுத்துருக்காங்க. இந்த மினிட் எதில் மாற்றோம்னா செகண்ட்ஸ் மாற்றும். இப்போ 30 இன்ட்டு 60 அப்படின்னு போகிறோம். மேலே என்னன்னா 9 lakh வந்துன்னா இருக்கு. இப்போ இந்த 2 ஜீரோக்கும் இந்த 2 ஜீரோ ஐடி ஆயிரும். ஒரு 3 3 3 9 ஒரு 3 3 இங்க ஒரு 6 23 6 என்ன இருக்குன்னா இங்க வந்து ஒரு 1000 இருக்கு, கீழே வந்து 2 இருக்கும். 1 2 2 10 ஃபைனலாக என்ன வரும் 500 அப்படின்னு வரும். ஸோ 500 இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 4th இருக்கு. அடுத்து போயிடலாம். 56th கொஸ்டின் பார்த்தா here are some words from வந்துன்னா ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு ஏன்னா இந்த ஓவர் ட்ரைக்கான வந்து மீனிங் வந்து கேட்குறாங்க. இல்ல ஓவர் டைம் சம்மந்தப்பட்ட ஏதாவது இருக்காங்க. ஓவர் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து வெயிட் இருக்கு, வெயிட் இருக்கு. அப்ப ரெண்டும் காமனா இருக்கிற வந்து இந்த பேன் வந்து அடியாயிரும். இந்த யூடியூ இது சம்பந்தப்பட்ட வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதான் நம்மளுக்கு ஆன்சர். யூடி இருக்கிற ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் பி மட்டும் இருக்கனால இதனால தான் ஆன்சர் வரும். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம். இந்த 57th கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ராங்கான கொஸ்டின். அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து இது ராங் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இது வந்து வேணாம். அடுத்து போயிடலாம். 58th கொஸ்டின் பார்த்தோம். அட் பிரசன்ட் the ratio between the age of வந்து அணு and டிம்பி is வந்து 5:8. After 2 years, the ratio of their age will become 2:3. What was some டிம்பி age before 2 years? இதனை ரேஷியோ ப்ரொபோசிங் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்போதும் ரேஷியோல ஒரு இதை கொடுக்கும்போது என்னன்னா 5:8 அப்படின்னா 5x:8x எடுப்போம். இது வந்து ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ரேஷியோ மாறுதான். இப்போ எனக்கு இந்த 5x வந்து +2 அதே மாதிரி வந்து இந்த 8x வந்து +2 இதுதான் என்ன வருதாம 2/3. அதாவது இஸ்ட் மீன்ஸ் வந்து என்னன்னா ரேஷியோல இருக்கும். அதனால நம்ம என்னன்னா விதத்துல எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சா அதை வச்சு என்ன பண்ணிடலாம், ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இந்த 3 வந்து உள்ள கொண்டு போகலாம். 3 உள்ள 15x 6 வரும். ஈக்குவலண்ட் வந்து 16x + வந்து 4 வரும். இப்போ எக்ஸ் மீன்ஸ் வந்து ஒரே ஒரு எக்ஸா இருக்கும். அதே மாதிரி இந்த பார்க்கும்போது 2 தான் இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 2 வரும். இந்த எக்ஸை கொண்டு போய் வந்து 5x அப்படின்னு பார்த்தா 5 × 2 வரும். அதே மாதிரி 8 × வந்து 2 வரும். 2 10 16 வரும். இது யாரோட தினம் அணுவோட ஏஜ். இது யாருதான் டிம்பியோட வந்து ஏஜ். கேள்வி வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்னன்னா எவ்வளவு, இது வந்து பெர்சன்டேஜ். ஸோ இதான் வந்து பெர்சன்ட். 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா -2 போட்டோம்னா 14. அப்போ உங்களுக்கு ஏஜ் வந்து 14. அதனால ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன். அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின் வந்து சிலாஜிசம் ரிலேட்டடா வந்து கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல ஆல் ஃபிளாக் ஆர் வந்து பேன்னு சொல்றாங்க. ஸோ எல்லா ஃபிளாக்மே இது வந்து ஃபிளாக்னு வச்சுக்கலாம். எல்லா ஃபிளாக்மே எதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா பேனருக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து பேனர் அப்படின்னு இருக்கும். அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல சம் ஃபிளாக் ஆர் வந்து எம்பளம்னு சொல்றாங்க. இப்போ சம் ஃபிளாக் வந்து இருக்கும்போது இந்த மாதிரி தான் வரும். அப்போ என்ன இது வந்து எம்பளம் அப்படின்னு வச்சுக்கலாம். கன்க்ளூஷன் சம் எம்பளம் ஆர் வந்து பேனர். சில எம்பளம் வந்து பேனர் இருக்குமா? எஸ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து ஆல் பேனரா வந்து எம்பளம். இங்க பாருங்களேன், எல்லா பேனருமே எதா இருக்க முடியாது எம்பளமா இருக்கு. ஏன்னா சம் பகுதி ஏன்னா ஃபிளாக்கோட வந்து சம் பகுதியில தான் வந்து எம்பளம் இருக்கும்போது பேனர்லுமே வந்து சம்மா தான் இருக்க முடியும். அதனால வந்து செகண்ட் வராது. தேர்டு நோ எம்பளம் ஆர் வந்து பேனர் டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா எம்பளம் பேனரோட அட்டாச் ஆயிருக்கனால இதுவுமே வந்து தப்பு. நம்ம ஒன்லி ஒன் கன்க்ளூஷன் மட்டும் தான் ஃபாலோனால ஆன்சர் வந்து ஏ தான் வரும். அடுத்து போயிடலாம். ஸோ 60th கொஸ்டின்ஸ் இது வந்து என்ன இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா 30 கொஸ்டினா பார்க்கலாம். இதோட பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா
ஒரு பார்ட் 2 மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது வந்து என்னன்னா 40 கொஸ்டினை வந்து 20 கொஸ்டினா பார்த்து மொத்தம் டோட்டலாக வந்து பார்ட் 4 வந்து பார்த்து முடிச்சலாம். இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் கொஸ்டின். டு டேஷ் வந்து ப்ரிப்பேர் ஸ்டோரேஜ் மீடியம் யூஸ்வலி டிஸ்க் ஃபார் ரீடிங் அண்ட் வந்து ரைட்டிங். அதாவது ஏதோ ஒரு ஃபைலை வந்து ஸ்டோர் பண்றேன், பிடிஎஃப் ஃபைல் அப்படின்னு ஸ்டோர் பண்ணும். இதே பவர் பயணம் பிபிடி அப்படின்னு வந்து ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி இப்போ வந்து நான் இமேஜா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சேபிஇஜி ஃபார்மேட்ல வந்து ஸ்டோர் ஆகும். இதுதான் வந்து கேட்குறாங்க. அது எல்லாமே ஃபார்மேட் தானே. அந்த ஃபார்மேட் இந்த ஃபார்மேட் டு ப்ரிப்பேர் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி அதாவது வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கணும்னா அதுக்கான ஸ்டோரேஜ் வந்து ஃபார்மேட் என்ன, பிடிஎஃப்னா பிடிஎஃப்கான ஃபார்மேட் இருக்கும், பிபினா அதுக்கான ஃபார்மேட், ஜிபி இமேஜ் அப்படின்னா அதுக்கான ஃபார்மேட். இந்த மாதிரி இருக்கதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபார்மேட் சொல்லுவோம். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். இந்த பார்ட்ல வந்துன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.